ஃப்ரெண்ட்ஸ், நம்ம Insta360 RS வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இதோட குயிக் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்மளுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா லென்ஸும் ப்ளஸ் வந்து டிஸ்பிளே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கனெக்ட் பண்ணுறது டிஸ்மேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இழுத்திங்கனாலே போதும், ரெண்டுமே தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடும். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் எடிஷனுங்கிறனால எனக்கு 360 டிகிரி லென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் லென்ஸை நம்ம கட்டிட்டு இந்த 360 டிகிரி லென்ஸை வந்து நம்ம மாட்டிக்கலாம். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ரி, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரி வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாங்க. அது தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டேட்டா கேபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரியும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் லென்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மவுண்ட்டோட ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியமான குவாலிட்டிலேயே இருக்குதுங்க. இது நம்ம அது இன்விசிபிள் ஸ்டிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைடிங் பர்பஸ் அப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு வேறு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், Insta360 ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்துட்டு வைப்பிங் கிளாத்ஸு, அப்புறம் யூசர் மேனுவல் நம்மளுக்கு வேறு லாங்குவேஜஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ இந்த கேமராவை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம பேட்ரி இப்போ மாட்டியாச்சு. ஸோ பேட்ரி நம்ம மாட்டின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைடில் வந்து ஒரு சின்னதாக ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டும் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட்டும் இதில் தான் இருக்கும். நம்ம வந்து மெமரி கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டை நம்ம இன்சர்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஆன் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து என்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம இங்கிலீஷ்னு எப்போ போல் கொடுத்துட்டு இதை நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடும். ஃபார்மேட் ஆன பிறகு நம்மளுக்கு வந்து ரெடி டு யூஸ்னு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி வந்துட்டு வீடியோஸ் ஆகட்டும், நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பேட்டரி நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவும் ஆக்ஷன் லென்ஸையும் நான் தனித்தனியாக கழட்டிடுறேன். இப்போ கழட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 360 டிகிரி லென்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயோடு வந்துட்டு நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கனெக்ட் பண்ண பிறகு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியோட பின்னும் அந்த டிஸ்பிளேயோட பின்னும் கரெக்டாக வந்துட்டு சூட் ஆகணும். மாற்றி நம்ம போட்டோம்னா லைட்டாக பின்னு பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த விஷயத்தில். நம்மளுக்கு ஆன் பண்ண உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சுங்க. ஃபார்மேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கேமரா யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மவுண்ட்டில் வந்துட்டு எப்படி இந்த 360 டிகிரி கேமராவோட நம்ம லாக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டப்பர்ன் குவாலிட்டி தான் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கீழே விழுந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கேமராக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமரா ரெடி டு யூஸுங்க. இப்போ வாங்க ஒரு வீடியோ